Friends, welcome back to Moni's Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவுல ரொம்ப ஃபேமஸான ஜவ்வரிசி கிச்சடி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அதுக்கு அப்புறமா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட நீங்க இத வந்து கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது செய்யறதும் பாத்தீங்கன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ்ல மொத்தமாவே இது செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசியா தான் இருக்கணும். நைலான் ஜவ்வரிசி எடுத்தீங்க அப்படின்னா சரியான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்ப இதை வந்து ஒரு 2 தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா சூடா இருக்கக்கூடிய தண்ணி சேர்த்து அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த டைம்ல ஒரு கடாயில எந்த கப்ல ஜவ்வரிசி அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை. இதை வந்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதோட தோல் எல்லாம் நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல வெடிப்பு வந்து இந்த மாதிரி தோல் எல்லாம் லேசா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு கடலையை வந்து லேசா இந்த மாதிரி உரிச்சு பாருங்க. உரிக்க வருது அப்படின்னா இது கரெக்டா ரெடியா இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதை இப்படியே ஒரு தட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுடலாம். இந்த டைம்ல ஜவ்வரிசிய பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல நல்லா இந்த தண்ணி எல்லாம் ஊறி ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம சூடான தண்ணி வந்து இதுல சேர்க்கிறது. இப்போ ஒண்ணு மட்டும் நீங்க கை வச்சு லேசா அழுத்தி பாருங்க. இது நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்ப இதை அப்படியே நம்ம மாத்தி வச்சிடலாம். மாத்தி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துட்டு இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம்ல நிலக்கடலை, அதுல இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை மட்டும் எடுத்து இந்த எண்ணெயில சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க சேர்த்தா போதும். அப்புறமா பாத்தீங்கன்னா வரமிளகா, இது வந்து ஒரு 2 வரமிளகாவை நான் வந்து இதுக்காக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். காரத்துக்கு நம்ம இது மட்டும் தான் சேர்க்கிறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காரம் வேணும் அப்படின்னா நீங்க மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு பொட்டேட்டோ, இதை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துடலாம். நீங்க வந்து அதிகமா பொட்டேட்டோ சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2 கூட நீங்க வந்து சின்னதா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். தண்ணி எல்லாம் இதுல சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்பப்ப இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் இது வந்து அடி பிடிக்காம இருக்கும் இந்த உருளைக்கிழங்கெல்லாம். ஓகே, இப்ப பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்னு மட்டும் லேசா இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க, அப்ப வெந்துருச்சான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப சூப்பரா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி, அதை எல்லாத்தையுமே இதுக்குள்ள நம்ம சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம்ல நிலக்கடலை, அதை வந்து மிச்சமா இருந்தக்கூடிய நிலக்கடலை எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி பவுடரா எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம இதுல சேர்த்துடணும். இந்த நிலக்கடலை பொடி சேர்க்கறதுனாலதான் இந்த கிச்சடி பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்ப இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல நம்ம இதை வந்து வேக வைக்கணும். அப்பவே இது நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சூடு தண்ணியில இந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா குக் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ கடாயில ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது வெந்தா போதும். இந்த மாதிரி ஈவனா வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்ப பாருங்க அவ்வளவுதான், சூப்பரா வெந்து வந்துருச்சு. ரொம்ப ஈஸி, நம்ம சட்டுன்னு வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப பக்காவா இருக்கும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க இந்த நிலக்கடலை பவுடர் சேர்க்கணும். நிலக்கடலை பவுடர் சேர்க்கறதுனாலதான் இதோட சுவையே அவ்வளவு அருமையா இருக்கும். தேவைப்பட்டா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இப்ப கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து சரியான அளவா இருந்துச்சு. இப்போ ஒரு முறை நல்லா கிளறி எடுத்துட்டு சூடாவே இதை சர்வ் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மறுபடி செய்ய கண்டிப்பா கேட்பாங்க. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.